விக்கிரக ஆராதனை. இன்னொரு விக்கிரக ஆராதனை உங்களுக்கு சொல்லட்டுமா? லிவிங் அ கம்ஃபர்டபிள் லைஃப். என்னது? செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வது கூட விக்கிரக ஆராதனைக்கு அடையாளமாக இருக்குது. ஏன் அவங்களுக்கு செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழணும், எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நான் எதுவும் செய்ய மாட்டேன், நான் என் குடும்பம் என்னுடைய வீடு நாங்கள் செழிப்பா சந்தோஷமா இருப்போம். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாய் கர்த்தரை நாம தேடுவோம்னா, உண்மையாய் கர்த்தருக்கு நாம ஊழியம் செய்வோம்னா, ஆண்டவர் சொல்லுறாரு, நீ என்ன பண்ணு, நீ உன்னை வெறுத்து என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துல ஒரு கம்ஃபர்டபிள் லைஃப் வாழ அழைக்கணுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள்னா சில எதிர்ப்பு வரதான் செய்யும். கிறிஸ்தவர்கள்னா அவங்களுக்கு விரோதமாய் அரசாங்கம் சில காரியத்தை கொண்டு வரும். கிறிஸ்தவர்கள்னா நம்மை சில பேர் ஏளனமாய் நினைப்பார்கள், சில பேர் நம்மை விரோதமாய் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. ஆனா அதை நம்மளுடைய அடையாளத்தை என்ன பண்ணக்கூடாது? மாற்றக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாம் ஆண்டவருக்காக நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவேன், ஹல்லேலூயா, நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவேன் என்று சொல்லி எத்தனை பேர் நாம வைராக்கியமா போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்றோம்? எத்தனை பேர் நாம ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எடுத்துட்டு போய் செய்றோம்? நமக்கு எல்லாருக்கும் வேண்டியது, நான் ஒரு கம்ஃபர்டபிள் லைஃப்ல இருக்கணும், நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும், எனக்குன்னு இந்த அமைப்பை நான் வைத்துக்கொண்டு எனக்குன்னு ஒரு எல்லையை நாம குறித்து கொண்டு அந்த எல்லைக்குள்ளே நாம வாழ்ந்து இருக்கிறதுனால தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய எல்லையை அவரால் பெரிதாக்க முடியல. நீ அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நீ வெளியே வா. உன்னுடைய நீ 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 உனக்கென்று நியமித்த அந்த கம்ஃபர்டான வாழ்க்கையிலிருந்து நீ வெளியே வா. நீ வெளியே வந்தாதான் நான் உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நான் உனக்கு என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்திற்குள்ளே இருந்து, ஆண்டவரே எனக்கு ஏன் இன்னும் நீ கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறல, ஏன் எனக்கு கொடுக்க வேண்டிய நன்மை இன்னும் நான் பார்க்காம இருக்கிறேன்? ஆண்டவர் சொல்றாரு, வெளியே வந்து இந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை பாருப்பா. வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் உன்னால என்ன முடியுமா? என்ன முடியலையே ஆண்டவரே. அப்படிதான் நான் உன்னை உயர்த்த போறேன். அப்போ நம்ம வீட்டுக்குள்ள இருந்தோம்னா வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை பார்க்க முடியுமா? முடியாது. வெளியே வரணுங்க. நான் ஏதாவது ஆண்டவருக்காக செய்வேன். நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு மரித்தோம்னா நாளைக்கு நம்ம எங்க போவோம் நம்மளால சொல்ல முடியாது. கொஞ்ச காலம் கர்த்தருக்கென்று நான் ஏதாவது செய்வேன். ஹல்லேலூயா. அவமானத்தை தாங்குவேன். யார் என்ன அடிச்சாலும் நான் பரவாயில்ல, கர்த்தருக்காக தானே நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அவர் எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் சகித்தாரே. ஹல்லேலூயா. ஏன் நம்மளால இந்த கம்ஃபர்ட் லைஃப்ல இருந்து வெளியே வர முடியலங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கம்ஃபர்டபிள் லைஃப் இட் இஸ் an idol worship. ஹல்லேலூயா. 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 கர்த்தருக்காக நான் ஏதாவது செய்வேன், கர்த்தருக்காக நான் என் ஜீவனையே கொடுப்பேன் என்று சொல்லி எத்தனையோ மிஷனரிமார்கள் இந்த இந்திய தேசத்திற்கு வந்து தங்களுடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். எத்தனை மிஷனரிமார்கள் இந்த இந்திய தேசத்திற்கு வந்து தங்களுடைய ஜீவனை கொடுத்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொன்னபடினாலதான் இன்றைக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை நீங்களும் நானும் அறிந்து இந்த இடத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எத்தனையோ சுவிசேஷகர் நம்முடைய தேசத்திற்குள்ள, நம்முடைய இந்திய தேசத்திற்குள்ள எத்தனையோ கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய கம்ஃபர்டபிள் லைஃபை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனா நமக்கு என்ன வேணும்? நான் நல்லா இருந்த போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், எனக்குன்னு ஒரு வீடு, எனக்குன்னு ஒரு பேரு, எனக்குன்னு ஒரு புகழ், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. இது அல்லங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இது அற்றமில்லாத ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மீனிங்ஃபுல் லைஃபை நாம வாழணும்னா கர்த்தருக்காக வாழ நாம ஒப்பு கொடுக்கணும். அந்த கம்ஃபர்டபிள் லைஃப்ல இருந்து வெளியே வர நான் என்னை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேரம் போகும். கர்த்தருக்கு என்று நாம் ஏதாவது ஒரு காரியம் செய்யும் போது சில உடல்ல நமக்கு சில சோர்வு வரும், சில அசதிகள் வரும். ஆனாலும் அதை நாம் என்ன பண்ணக்கூடாது? ஒரு பொருட்டா பார்க்க கூடாது. பாஸ்டர், சண்டே ஒரு நாள் தான் பாஸ்டர் நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், அன்னைக்கு கூட எங்களை ஊழியத்திற்கு வர சொல்றீங்களே பாஸ்டர். எப்படி? சாட்டர்டே ஒரு நாள் தான் பாஸ்டர் எங்களுக்கு டைம் கிடைக்குது, அன்னைக்கு கூட எப்படியாச்சும் நீங்க ஃபாஸ்டிங் பிரேயரை வச்சிடறீங்களே. எப்போங்க நாம நம்மளுடைய கம்ஃபர்டபிள் லைஃப்ல இருந்து வெளியே வர போறோம்? ஹல்லேலூயா.
கம்ஃபர்டபுள் லைஃப், சுகபோகமான வாழ்க்கை, சுகமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னா, என்னுடைய வாழ்க்கை கர்த்தரை நோக்கி அல்ல, கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறது. கர்த்தரிடத்தில் நான் திரும்பணும். என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்களை திருப்புவேன்.